டிடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு வாங்க இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பற்றி ஒரு ஷார்ட் நோட் சொல்லிடுறேன். இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் நம்ம ஃபைல் பண்ணுறப்போ சேலரி இன்கம்லேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து டிடக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு இன்னும் ஷார்ட்டாக நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்மளோட சேலரியிலேருந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை வந்து டிடக்ட் பண்ணிட்டு தான் நமக்கு வந்துட்டு டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ வந்து இது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா, சேலரி எம்ப்ளாயீஸ்க்காகட்டும், அதே மாதிரி பென்ஷன் வாங்குறவங்களுக்கு எல்லாமே இது எலிஜிபிள். இதெல்லாம் இப்போ வந்துட்டு இது எப்படி டிடக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு வந்து டிஃபால்ட்டாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடக்ஷன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட எம்ப்ளாயர் இருக்காங்கள்ல, அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு டிடக்ஷன் பண்ணிட்டு தான் நம்மளோட மந்த்லி சேலரியை வந்து கால்குலேட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனை டிடக்ட் பண்ணிட்டு தான் நமக்கு வந்துட்டு டிடிஎஸ்ஸே வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. இது வந்து நமக்கு எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபார்ம் 16 வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து நம்ம எங்கே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஃபைலிங் போர்ட்டலில் ஆட்டோ ஃபில்லாகவே இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து நமக்கு வந்து ஃபில் ஆகிடும். ஸோ வந்துட்டு இது வந்து இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025-26க்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேலரி பர்சனுக்கு நியூ டேக்ஸ் ரெஸ்யூமியில் அவங்க ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா 75,000ம், ஓல்டு டேக்ஸ் ரெஸ்யூமின் கீழே அவங்க வந்து ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா 50,000மே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக கிடைக்கும். ஸ்மார்ட்டான பீப்புள் ஆல்ரெடி இந்த சேனலில் ஸ்ரீமதி நாலேஜ் ஹப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அப்போ